அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ மேக்ஸ். நம்மளோட சேனல் பேரை ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸ் அப்படிங்கிற பேர்லேருந்து ட்ரபிள் ஃப்ரீ மேக்ஸ் அப்படிங்கிற பேருக்கு மாற்றிருக்கோம். ஏன்னு கேட்டாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸ் அப்படிங்கிற பேர்லேயே நிறைய சேனல்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட சேனலுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரபிள் ஃப்ரீ மேக்ஸ்னு மாற்றிருக்கோம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸுங்கிற பேருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு ட்ரபிள் ஃப்ரீ மேக்ஸுக்கும் சப்போர்ட் கொடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போடுற சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோஸும் அப்பப்போ உடனே கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்னா என்ன, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லேயே டொமைன், ரேஞ்சு, கோடொமைன், இமேஜஸ், ப்ரீ இமேஜஸ் இது எல்லாத்துக்கும் உள்ள டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண இப்போ எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு கீழே உள்ள ப்ராக்ரஸ் செக்கில் உள்ள சில ரிசல்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒன் வேர்ட்ஸில் நிறைய கேட்பாங்க. ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஒன். செகண்ட் வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ரிலேஷனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங்கில் வருது அப்படின்னு சொல்லி வருதா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து மேப்பிங்கில் வராத மாதிரி நான் எழுதிக்கிறேன் ஒரு ரிலேஷனை. ஸோ இங்கே A1 3க்கு ரிலேட் ஆகுது, சிங்கிற பாயிண்ட் வந்து 4க்கு ரிலேட் ஆகுது, D இஸ் ரிலேட்டட் டு 5. ஆனால் B மட்டும் எந்த ரிலேஷன்லேயும் வராமல் நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு ரிலேஷன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பிங்கில் வரணும். இதில் ஒரு எலமெண்ட் மட்டும் மேப்பிங்கில் வரலை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ரிலேஷன்னு சொல்லலாம். அப்போ ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜ்னு சொல்லியிருக்கிறது தப்பு. ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து இமேஜ் இல்லாமையும் இருக்கலாம் ரிலேஷனில். ஸோ இந்த கிவன் கண்டிஷன் வந்து கிவன் கொஷின் இஸ் ஃபால்ஸ். திஸ் இஸ் அ ரிலேஷன் வேர் B டஸ் நாட் ஹாவ் அன் இமேஜ். அப்போ இமேஜ் இல்லை. ஸோ இவங்க எல்லாமே இமேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ். ஃபங்க்ஷனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன். ABCD 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து எல்லா எலமெண்ட்டுமே மேப்பிங்கில் வர மாதிரி எழுதியிருக்கேன். A இஸ் மேப்டு டு 1, B இஸ் மேப்டு டு 3, C is mapped to 4 and D is also mapped to 4. ஸோ இப்போ A, B, C, D இந்த நாலுமே மேப்பிங்கில் வந்துருச்சு. இதில் ஏதாவது ஒன்று வந்து மேப்பிங்கில் வராமல் இருந்தால் கூட நம்ம என்னென்னு சொல்ல முடியாதுன்னா ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது, ரிலேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இங்கே எல்லாமே வந்து மேப்பிங்கில் வந்துருச்சு. அப்போ இது வந்து என்னென்னு சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷன். அப்போது எவ்ரி எலமெண்ட் ஆஃப் திஸ் லெஃப்ட் சைட் ஹேஸ் இமேஜ். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் உள்ள எல்லாத்துக்கும் இமேஜஸ் இருக்குது. This is a function where all the elements A, B, C, D have images. அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ தான். ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாவே all the elements should have images அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிவன் ரிசல்ட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி போட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R from A to B is a relation. அது ஒரு ரிலேஷன்னு சொல்லியிருக்காங்க, ஃபங்க்ஷன் கிடையாது. Then the domain of R equal to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. R from A to Bங்கிறது ஒரு ரிலேஷனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் டொமைனும் இந்த ஏங்கிறதும் இது தானே ஏன்னு சொல்கிறோம். ஸோ இந்த செட்டு வந்து நம்ம A, இந்த செட்டை நம்ம வந்து Bன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ரிலேஷன் நம்ம வந்து எழுதியிருக்கோம். இந்த ரிலேஷனில் டொமைன் ஆஃப் R ஈக்குவல் டு A அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏலேருந்து பிக்கு ஒரு ரிலேஷன் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ ரிலேஷன் அப்படின்னாவே ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து இமேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ இமேஜ் வச்சும் நம்ம எழுதலாம். இப்போ ஏ வந்து
2 எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கிறத வச்சே நம்ம ரிலேஷன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட்டு தானே மேப் ஆகணும். ஸோ இதுவும் வந்து ஒரு ரிலேஷனுக்கு அதை வச்சு நம்ம ரிலேஷன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கு இமேஜே இல்லாமல் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே ஏபிடிக்கு இமேஜஸ் இருக்குது, ஆனால் சிக்கு வந்து இமேஜே இல்லை. நம்ம டொமைன்னு நம்ம எதை எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் எதெல்லாம் வந்து மேப்பிங்கில் வருதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து டொமைன்னு எழுதுவோம். இப்போ நான் வந்து டொமைனில் எதெல்லாம் மேப்பிங்கில் வந்திருக்குன்னு பார்த்தா ஏபிடி இது 3 தான் மேப்பிங்கில் வந்திருக்கு. அந்த 3த்தை மட்டும் தான் நான் வந்து டொமைனில் எழுதியிருக்கேன். அப்போது டொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. அப்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்மளால் அந்த மாதிரி டொமைன் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண முடியும். ஆனால் இது வந்து ஒரு ரிலேஷன் தான். அப்போ ஒரு ரிலேஷனுக்கு செக் பண்ணி பார்க்கும்போது டொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. ஏயாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதனால தான் அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ 5th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஃப் ஃப்ரம் என் டு என் அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதோட கண்டிஷன் என்னன்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது கண்டிஷன். அப்படின்னா நம்ம வந்து 1 and 4ஓட ப்ரீ இமேஜஸ் கண்டுபிடிக்கணும். இமேஜஸ் அப்படின்னா நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது கண்டுபிடிக்கணும். ப்ரீ இமேஜஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரீ இமேஜ் ஆஃப் 1 எழுதுகிறேன். ப்ரீ இமேஜ் ஆஃப் 1 தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரீ இமேஜ் ஆஃப் 1னாலும் 1 ஸ்கொயர் அப்படின்னாலும் 1 தான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத முடியும். அப்போ 1 ஸ்கொயர் அப்படின்னா எஃப் ஆஃப் 1 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போது ப்ரீ இமேஜ் ஆஃப் 1 வந்து 1 தான். நெக்ஸ்ட்டு ப்ரீ இமேஜ் ஆஃப் 4 கேட்டிருக்காங்க. ஸோ 4 நான் எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னா எஃப் ஆஃப் 2ன்னு எழுத முடியும். அப்போது ப்ரீ இமேஜ் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2. ஸோ இதை தான் நான் இங்கே மேப்பிங்கில் காமிச்சிருக்கேன். 1 2 கொடுத்துருக்காங்க. 1 4ஓட ப்ரீ இமேஜஸ் கேட்டிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து 1ஓட ப்ரீ இமேஜ் 1, 4ஓட ப்ரீ இமேஜ் 2. ஸோ ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 1 and 4 are 1 and 4 are 1 and 2 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டால் அதோட இமேஜஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லாத்துக்கும் இமேஜஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எல்லாத்துக்கும் இமேஜஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபங்க்ஷனுக்கும் ரிலேஷனுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டால் அதோட இமேஜஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் பார்க்க போகிறோம். 7th இப்போது ஏபின்னு சொல்லி 2 நான் எம்டி செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நான் எம்டி செட்ஸில் எதில் வந்து இப்போது எந்த கலெக்ஷன் வந்து லார்ஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கலெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ்னு ஒரு கலெக்ஷன், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷன். அதாவது ஏக்கும் பிக்கும் நம்ம வந்து ரிலேஷன்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ எழுதுனோம்னா ரிலேஷன்ஸ் வந்து நிறையா எழுத முடியுமா, இல்லை ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா எழுத முடியுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இதுக்கு நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்த ரிசல்ட்லேருந்து உள்ள வேல்யூஸை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நாமளாம் அஷ்யூம் பண்ணிக்கிறோம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அப்படிங்கிறத 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பியை வந்து 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். வேர் 2 ஈக்குவல் டு பி அண்ட் 3 ஈக்குவல் டு கியூ. இதெல்லாம் நம்மளாம் அஷ்யூம் பண்ணிக்கிறதா. இது நீங்கள் என்ன நம்பர் வேணுமோ நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸும் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸும் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்னா q பவர் பின்னு தெரியும். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ q பவர் பி அப்படின்னு சொன்னால் 3 பவர் 2. அப்போ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போது இந்த ஏக்கும் பிக்கும் இடையில நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம்னா 9 நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். அதாவது 9 ஃபங்க்ஷன்ஸ் 9 விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பிக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 2 பவர் pq. ஸோ 2 பவர் பியோட வேல்யூ 2, க்யூவோட வேல்யூ 3. அப்போ 2 பவர் 6. 2 பவர் 6ஓட வேல்யூ வந்து 64. 4 8 16 32 64. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 64. அப்போ 64 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியும். இப்போ இது ரெண்டுத்தையுமே வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை விட நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்குது.
அப்போது ஏ அண்ட் பின்னு 2 செட்டு கொடுத்தாங்கன்னா எந்த கலெக்ஷன் நமக்கு லார்ஜாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரிலேஷன்ஸ் தான் வந்து லார்ஜாக இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் எழுத முடியும். இதோட இந்த ப்ராக்ரஸ் செக்கில் உள்ள எல்லா சம்ஸுமே முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.